பெண் மீது கை வைத்தாலே என்கவுண்டரா? மோடியையும் அம்பானியையும் விஜய் நேரில் மிரட்டினாரா? விஜய்க்காக வட இந்தியாவில் திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் ரீல்ஸ்கள். 2029 நாடாளுமன்ற தேர்தலை முன்வைத்து அரங்கேறும் அசிங்க அரசியல். ஏண்டா இந்த வேலை பார்க்கிறதுக்கு வேற ஏதாவது தொழில் செஞ்சு பழச்சிக்கலாம்டா. திமுக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சியில் முதலிடத்தில் இருந்த தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துச் செல்கிறது தாவேக் அரசு. விஜய் ஆட்சியில் அதிகம் பாதிக்கப்பட்டது விவசாயிகள் தான் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்வதே இல்லை என்றும் சாடல். தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை. 13 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நூறு நாள் தாவேக ஆட்சியில் எதையுமே செய்யவில்லை. திமுக ஆட்சியின் திட்டங்களின் பெயர்களை மாற்றியுள்ளதுதான் அவர்களின் ஒரே சாதனை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விமர்சனம். சட்டப்பேரவையில் நாகரிகமின்றி பேசும் தாவேக அமைச்சர் நிர்மல்குமாருக்கு கண்டனம். சிவகங்கையில் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள். கார் வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்க முன்வரும் விஜயின் தாவேக அரசு. தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்த முன்வராதது ஏன் என்று சரமாரி கேள்வி. ஏன் உங்களால் எவ்வளோ சினிமாக்காரங்களை சந்திக்க முடியுது, வேற வேற நபரில் சந்திக்க முடியுது, எல்லாரையும் பார்க்க முடியுது? ஏன் எங்கள் சங்கம் என்ன உங்களுக்கு பிரச்சனைக்குரிய சங்கமா? எங்களை நீங்கள் சந்திக்கணும். சந்தித்து எங்களுடைய நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கையெழுத்து படிவத்தை நீங்கள் வாங்கணும். வாங்கி நியாயமான பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். நாளை 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 2087 கோடி ரூபாய் நிலுவை வைத்துள்ள ஒன்றிய அரசு. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலம். புதிய திட்டத்தின் கீழ் 40% நிதியை மாநில அரசு ஏற்பதால் கூடுதல் நிதி சுமை. பொள்ளாச்சி அருகே சாலையில் தனியாக சென்ற பெண்களிடம் நகைகள் வெளிப்பறி. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த கொள்ளையர்கள் பட்டப்பகலில் துணிகரம். தாவேக ஆட்சியில் சீரழியும் சட்டம் ஒழுங்கு. வருங்கால பிரதமர் குறித்த பேச்சு. காங்கிரஸ் தாவேக இடையே வெளுக்கும் மோதல். ரசிகர்கள் மனநிலையிலேயே தாவேக அமைச்சர்கள் இருப்பதாக மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். எம்பியே இல்லாத தாவேகாவை எப்படி இந்தியா கூட்டணியில் இணைக்க முடியும் என்றும் கேள்வி. அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர் படத்தை மாட்டி ரீல்ஸ். தொடர்ந்து அத்துமீறும் தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்தினருடன் அருவிகளில் நீராடி உற்சாகம்.